ஹாய் கைஸ், இதுதான் நம்மளோட ஃபரா சேனலோட பிரிஞ்சால் சட்னி. முஸ்லீம் மேரேஜில் வந்து செய்வோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எண்ணெயில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரகம் வந்து போட்டுக்கலாம். நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேனோ நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் கார்ன் வந்து போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கார்லிக் க்ளவுஸ் ஒரு 6 பல் போட்டுக்கோங்க. அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலராக வந்துடும். நம்ம வந்து எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டால், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் வேணுமோ நீங்கள் வந்து அந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஸோ அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஆனியன் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்துடும். அது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதால் தான் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்குறோம். அதுலேயே ஆனியனில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ சால்ட் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் வந்து ஆனியனில் வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, ஏன்னா அது கருவேப்பிலை, அந்த ஆனியன், அந்த இது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எனக்கு வந்து 1/2 கிலோ போதும்னு சொல்லி நான் வந்து 1/2 கிலோ மெஷர்மெண்ட் தான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக வந்து ஆனியன், டொமேட்டோ எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் ஆனியன், ஒரு மீடியம் தக்காளி தான் வந்து இதில் போடுறேன்னா. ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து அந்த மசாலாவில் வந்து அந்த ஆனியன், டொமேட்டோ, அந்த கத்திரிக்காய் அதில் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா மசாலா வந்து இறங்கும். அதுக்கு தான் வந்து நம்ம வதங்குகிற டைம்லேயே வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்குனா நம்மளுக்கு கலரும் ரொம்ப நல்லா கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை வாடையெல்லாம் இருக்காது. அதுக்கெல்லாம் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பாருங்கள் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 தக்காளி, இல்லை உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க கத்திரிக்காய், நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இது ஃபஸ்ட்டே வந்து நான் ஊற வச்சுருந்தேன். கசகசா, எள்ளு, வேர்க்கடலை 3மே வந்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டு தான் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இது வதங்கினதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வந்து அது ஷார்ட் வந்து அதிலே வரும், நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் எள்ளு, என்ன ஒரு கொஞ்சம் பீனட்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அதில் வந்து ஊற்றிக்கிட்டோம். நல்லா அது வந்து திக் கிரேவி வந்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த புளி வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து சேர்க்குறோம். அந்த மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து புளி தண்ணியை ஊற்றுறேன் பாருங்கள். இந்த புளி தண்ணி தான் வந்து நம்ம கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதால் தான் வந்து முஸ்லீம் ஸ்டைலில் கத்திரிக்காய் சட்னியில் வந்து நம்ம வந்து புளியை வந்து ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அட் லாஸ்ட்டில் வந்து 1 ஸ்பூன் இல்லைனா ஒரு 2 ஸ்பூன் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வினிகரு, அந்த புளி தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆயில் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இவ்வளோ அளவு போதும்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆயில். என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.